ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சென்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகணும், எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஸோ நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை செல் என்ட்ரு ஆகக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, ஓகேங்களா? அந்த ரூல் என்ன சொல்லுது அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பை செல் போகிறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வந்து கை கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளில் இருக்குது. ஸோ ரெக்கார்டிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2,999க்கு அவைலபிளில் இருக்குது. லைவ் கிளாஸும் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது பை பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ டெலகிராம் ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்குது, அதில் சாட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோ யூஎஸ்டியில் ஒரு ஆர்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். அது எப்படி எடுத்திருக்கேன், கோல்டு நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கே போகலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக யூரோ யூஎஸ்டியில் இந்த மூமெண்ட்டை என்னால் வீடியோவில் யூடியூப் சேனலில் வந்து சொல்ல முடியல. ஸோ சொல்கிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டை வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான். ஸோ அது எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஆனால் யூரோ யூஎஸ்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் செல் ட்ரெண்டில் இருக்குது. அப்புறம் எதுக்கு நான் இந்த இடத்துல பை போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஹவரில் இங்கே வந்து ஒரு சப்ளை வந்து கொடுத்துருக்கு. 4 ஹவரில் ஓவராலாக பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற டிமாண்டுக்கு மார்க்கெட் கொஞ்சமாக ரெஸ்பான்ஸ் பண்ணால் போதும். கொஞ்சமாக ரெஸ்பான்ஸ் பண்ணால் நம்ம அதில் ஒரு சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்து பண்ணலாம். ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைஸ்லாம் மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து செல் வந்து ஒரு பெரிய செல்லை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் இங்கே வர வரைக்கும், இந்த லோ வர வரைக்கும் ஒரு செல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால் பை போகணும் அப்படின்னு இருந்தால் ஓவர் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன சின்ன பை வந்து போய்க்கலாம். செல் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா செல் வந்து ஹோல்டு பண்ணலாம், நோ இஷ்யூ, ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற டிமாண்டை பேஸ் பண்ணி நான் வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன், ஓகேங்களா? இது வந்து டிஸ்கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு டிமாண்டை வந்து நம்ம எடுத்தாச்சு, ஓகேங்களா? இந்த டிமாண்டை வந்து எடுத்தாச்சு. அந்த டிமாண்டுக்குள்ள 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் எடுக்கணும். ஸோ டிமாண்டுக்குள்ள 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் தான் 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட். அது இல்லாமல் ப்ரீவியஸ் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கு மார்க்கெட். அப்போ இது கொஞ்சம் ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் ஹை. ஓகே, இப்போது டெய்லி டைம் ஃப்ரேம் டிமாண்டுக்குள்ளே மார்க்கெட் வந்துச்சுன்னா 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். 4 ஹவருக்குள்ளே மார்க்கெட் உள்ளே வந்துச்சுன்னா 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இப்போது என்ன பண்ணியிருக்கு, டெய்லி டைம் ஃப்ரேமுக்குள்ளேயும் வந்து 4 ஹவருக்குள்ளேயும் மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ 4 ஹவருக்குள்ளே மார்க்கெட் உள்ளே வந்தனால இப்போ நம்ம ட்ரேடு பண்ணுற டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ். ட்ரேடிங்கில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. இது நான் சொல்கிறது பேக் டெஸ்ட் அடித்து கூட பாருங்கள். ட்ரேடிங்கில் இப்போ எஸ்எம்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு எஸ்எம்சி ஒர்க் ஆகாது, ஓகேங்களா? ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக டைம் ஃப்ரேமை தப்பாக யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? டைம் ஃப்ரேமை தப்பாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. டைம் ஃப்ரேமை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எஸ்எம்சின்றது சூப்பராக ஒர்க் ஆகும், ஓகேங்களா? டைம் ஃப்ரேமை தப்பாக யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகாது, எஸ்எல் வந்து ஹிட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ நான் சொன்னதை நீங்கள் எஸ்எல் அடித்த இடத்துல எஸ்எம்சியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எஸ்எல் வந்து அடிச்சிருக்கோம்ல, அதை டைம் ஃப்ரேம் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்கிட்டதை ரீகால் பண்ணி என்னன்னு பாருங்கள். அது மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து டைம் ஃப்ரேமில் மிஸ் ஆகிருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்து 4 ஹவருக்குள்ளேயும் வந்துருச்சு. ஸோ நான் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல பியூஎஸ் பண்ணியிருக்கு, இங்கே சோர்ச் பண்ணியிருக்கு. மார்க்கெட் அப்படியே கீழே வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, நமக்கு இந்த இடத்துல
சோச் வந்து பண்ணிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்க சூஸ் பண்ணதுக்கு எனக்கு இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து கிடைச்சிருக்கு. கீழ ஒரு டிமாண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய லோ இருக்குல்ல, இந்த லோ. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த லோ பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்மென்ட்டா ஆக்ட் ஆகுறதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்படி இன்டியூஸ்மென்ட்டா ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரியலனாலும், நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் போப்போறோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சூப்பரான இன்டியூஸ்மென்ட்ட வந்து குடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய லோல மார்க்கெட் வந்து இந்த லோவ வந்து எடுத்துருவான். ஒரு விஷயம் இந்த லோவ எடுத்துருவான். அது இல்லாம டிசிஷனல்ல இருக்கனால, நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டே போய்க்கலாம். என்டர் ஆயிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அது இல்லாம நமக்கு அந்த பிளாக்கும் பெருசா இருக்கு. அதனால கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல பிளான் பண்ணேன். மார்க்கெட் என்ன பண்ணான், இங்க சூஸ் பண்ணான். மறுபடியும் கீழ வந்தான். நான் நெனச்ச மாரி இன்டியூஸ்மென்ட்ட ஸ்வீப் பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல ஸ்வீப் பண்ண உடனே கன்ஃபார்ம் ஆயிட்டேன். ஓகே. யூரோசிட்டி இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணி இங்க வந்து சோச் வந்து குடுக்குது. 15 மினிட்ஸ்லயே ஒரு ஸ்வீப் நடந்து சோச் வந்து குடுக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த மூவ்மெண்ட்ட பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இது வொர்க் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்டின்ட்டு. ஸோ இந்த ஒரு ஸ்விங்ல அதாவது இங்க ஸ்வீப் நடந்து இங்க சோச் பண்ணதுக்கு, இங்க ஒரு டிமாண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே கிடையாது. இங்க வந்து ஆக்சுவலா ஒரு டிமாண்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் உள்ள வராத டிமாண்ட் இருக்கு. பெண்டிங் பெண்டிங் டிமாண்ட் இருக்கு. இங்க வந்து பெண்டிங் டிமாண்ட் இருக்கு. இந்த சோர்ஸ் நடந்த பின்னாடி இந்த டிமாண்ட்ல நான் என்ன பண்ணிட்டேன், ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் நான் எல்லா வீடியோலயும் சொல்றது தான். ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் தூக்கி பிளேஸ் பண்ணுங்க இந்த மாரி. இப்ப நான் இங்க தூக்கி வச்சிருக்கேன்ல, இந்த மாரி பிளேஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா டிமாண்ட் கிட்ட வந்துட்டு மிட்டிகேஷன் பண்ணாமலும் போற சிச்சுவேஷன்ஸ் இப்ப ரீசென்ட் டேஸ்ல நடக்குது. அதனால கொஞ்சம் தூக்கி வச்சு இது பண்ணுங்க. ஸோ என்னோட பிளான் வந்து இந்த இடத்துல ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இங்க வராம நல்லா மேல, மேல, மேல போய் நம்ம டிபி வச்சிருந்த இடத்திலேயே மார்க்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ எகைன் வந்து நான் இங்க வந்து பிளாக்ஸ் வந்து பார்த்தேன். ஏன்னா பை போறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடங்கள்லாம் மார்க்கெட் வந்துச்சுன்னா பை வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். எங்கேயுமே வந்து மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் குடுக்கல. ஆனா இந்த ஸ்விங்ல ஓகேங்களா? இந்த ஸ்விங்ல எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இது ஒண்ணு மட்டும் தான். ஓகேங்களா? இது ஒண்ணு மட்டும் தான். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நான் இந்த இடத்துல ஒரு டைரக்ட் என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்க சோர்ஸ் நடந்ததுக்கு இங்க கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ராவும் பிளான் பண்ணேன். ஆனா இங்க டைரக்ட் என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தேன். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இங்க சோர்ஸ் குடுத்துட்டு இங்க டைரக்ட் என்ட்ரி பிளேஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் இன்னும் பிளேஸ் பண்ணல. இந்த இடத்துல இருந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். இங்க பிளேஸ் பண்ணது ட்ரிகர் ஆயிடுச்சு. மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நமக்கு இந்த ஹை என்ன பண்ணியிருக்குன்னா, இங்க வந்து மிட்டிகேஷன் பண்ணாம மேல போயிடுச்சு ஒரு ஹை. ஓகேங்களா? இப்போ எகைன் கீழ வந்து இங்கிருந்து மிட்டிகேஷன் பண்ணி எனக்கு ஓவராலா இந்த ஹை வரைக்கும் $300, $340 வந்து ரன்னிங்ல இருந்துச்சு. இப்ப எகைன் மார்க்கெட் கீழ வந்து எனக்கு மறுபடியும் மேல போய் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இது ஒரு பாயிண்ட். இப்ப நான் எப்படி என்ட்ரி எடுத்தேன் அப்படின்றது ஒரு பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து அ டெய்லி டைம் ஃப்ரேமோட டிமாண்ட்ல ஏன் டிபி இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து செல்லுல இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமா டிபி எடுத்துக்கணும். நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ என்னோட பிளான் என்னன்னா, இந்த ஹையில இருந்து மார்க்கெட் கீழ வரும்போது, இங்க கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போகும்போது இந்த ஹையில நம்ம டிபி செட் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு மேல போகும்போது இந்த ஹைல டிபி செட் பண்ணிக்கலாம். அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனா இந்த இடத்துல சோர்ஸ் குடுத்துட்டு போயிட்டு இன்னொரு நியூ ஹைய கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் மார்க்கெட் கீழ வந்துருச்சு. கீழ வந்து என்ட்ரியும் ட்ரிகர் ஆகி இப்ப நம்ம ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, 4 ஹவர்ல நமக்கு இந்த இடத்துல ஸ்வீப் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஸ்வீப் நடந்திருக்கு. சாரி 1 ஹவர்ல ஸ்வீப் நடந்திருக்கு. ஸோ 4 ஹவர்லயும் ஸ்வீப் நடந்திருக்கு. ஓகேங்களா? செல் ட்ரெண்ட்ல டெய்லி டைம் ஃப்ரேம்ல செல் ட்ரெண்ட்ல இருக்கறனால, இப்ப ஸ்வீப் நடந்திருக்கிறது இது என்ன வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட் செல் போகலான்றத ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? அது இல்லாம 15 மினிட்ஸ்ல
நமக்கு இந்த ஸ்விங்கில் இருக்க டிமாண்ட்ல மார்க்கெட் உள்ள வந்துட்டு 2வது ஸ்விங்கும் கிரியேட் பண்ணிட்டு, ஆனா அந்த செகண்ட் ஸ்விங்க வந்து பிரேக் பண்ணாம இங்க மார்க்கெட் இங்க வந்து ட்ரிகர் ஆகி மேல போயிட்டு இருக்கு. இப்போ 15 மினிட்ஸ்ல பை போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ 2 சைட்லயும் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். 15 மினிட்ஸ்ல பை போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. 4 ஹவர்ல செல் போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. 1 ஹவர்ல செல் போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பதான் ஒரு பிளான் வந்து நான் போடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல ஸ்வீப் எங்க நடந்திருக்கு? இங்க வந்து ஸ்வீப் நடந்திருக்கு. அப்போ ஸ்வீப் பண்ணப்பட்ட இடம் இந்த விக். அப்போ இந்த விக்ல பவர் இருக்கும். இத நோட் பண்ணுங்க. 4 ஹவர்ல பாருங்க ஸ்வீப் பண்ணிருக்கு. ஓகே. 1 ஹவர்ல இந்த விக்ல வந்து பவர் இருக்கு. செல்லுக்கு உண்டான பவர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் மேலேயே போனாலும் நம்ம இப்ப சேஃபா எக்ஸிட் ஆக போறோம். ஸோ இங்க வந்து செல்லுக்கு உண்டான ஒரு பவர் வந்து இந்த இடத்துல இப்போ வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் போங்க. அந்த 15 மினிட்ஸ்ல அந்த செல்லுக்கு உண்டான பவர் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? சப்ளை வந்து கிரியேட் பண்றோம். டிபிய இந்த சப்ளைக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? இவ்வளவுதான். இன்கேஸ் இந்த ஸ்வீப்புக்கு மார்க்கெட் செல் ஆகணும் அப்படின்னாலும், இந்த சப்ளைக்கு மோஸ்ட்லி இந்த சப்ளைல வந்துட்டு மார்க்கெட் செல் ஆகிறது பாசிபிள் இருக்கு. அப்ப நம்ம டிபி வந்து எக்ஸிட் ஆயிரும். சரிங்களா? ஸோ என்னோட டிபி ஆக்சுவல் டிபி நான் என்ட்ரி போடும்போது எங்க வச்சிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளைல என்னோட டிபி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹைக்கு வச்சேன். ஏன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து செல்லுல இருக்கு. அதனால இந்த ஹையே போதும் அப்படின்ட்டு இந்த ஹையில வந்து வச்சேன். இப்போ என்னடான்னா நமக்கு ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. இன்கேஸ் நமக்கு எஸ்எல் அடிச்சு இங்க சூஸ் பண்ணாலும் பண்ணிடும். ஓகேங்களா? நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுத்துட்டு வரலாம். அப்ப இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுத்துட்டு செல் வர்றதுக்கு முன்னாடி இந்த சப்ளைக்கு போகும்போது நமக்கு டிபி எக்ஸிட் ஆயிரும். ப்ராஃபிட்ல வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? இதுல இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கு இந்த ட்ரேட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்னும் பிரேக் ஈவனே நடக்கல. இந்த ஹை வந்தாதான் எனக்கு பிரேக் ஈவன். அப்படி இல்லைன்னா இந்த ஹை வந்தா பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஹை வரணும். ஸோ இந்த ஹை வந்தால் தான் என்னால் இங்கே பிரேக் ஈவன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எஸ்எல்எம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. ஸோ இந்த ட்ரேட் லாஸ் ஆனாலும் எனக்கு இதனால எந்த ஒரு எஃபெக்டும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா $0.5 தான், சரி 0.5 தான் பெர்சன்டேஜ் தான் நான் வந்து ரிஸ்க் வச்சிருக்கேன். ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட் தான் வந்து எடுத்திருக்கோம். சரி, ஓகே. சரி, கோல்டு பார்த்தலாமா? ஸோ கோல்டு நமக்கு 4 ஹவர்ல மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டு இருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேம்லயும் மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு மேலே பை ஆகிறதுக்கு நமக்கு எங்க வந்து கொஞ்சம் சான்ஸ் ஹை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி டைம் ஃப்ரேம்ல இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல சான்ஸ் வந்து ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் மார்க்கெட் வரல. ஆனால் 15 மினிட்ஸ்ல நமக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸ்ல ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் 15 மினிட்ஸ்ல ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அது இல்லாம இங்க ஒரு சப்ளை ஒன்று இருக்கு. மார்க்கெட் இந்த சப்ளைல மிட்டிகேஷன் பண்ணிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரியும் எடுத்திருக்கு. எடுத்து மார்க்கெட் கீழே வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பிளான் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சேம் 15 மினிட்ஸ்ல நமக்கு இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ டிமாண்ட்ல மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த டிமாண்ட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம பை வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க மேல 2 சப்ளை இருக்கு. அது எப்படி அந்த சப்ளை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து இருக்கு நமக்கு. ஓகேங்களா? இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் வந்துட்டு ரியாக்ஷன் வந்து கொடுத்துச்சு. ஸோ இங்க ஒரு சப்ளை பெண்டிங்ல இருக்கு. இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் கொடுத்துச்சு. ஸோ லாஸ்ட் யூரோஎஸ்டி எக்ஸ்ஏ யூரோஎஸ்டில இங்க தான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்க இருந்து ஒரு பை வந்து கொடுத்துச்சு. ஸோ பை கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து டிமாண்டை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நமக்கு இங்க ஒரு ஃபிளிப் என்ட்ரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிளிப் என்ட்ரி ஹைலி பாசிபிள். ஓகேங்களா?
ஸோ இந்த ஃப்ளிப் என்ட்ரியும் மேலே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளிப் என்ட்ரியும் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்தானா பை வந்து பண்ணுறோம். அதே மார்க்கெட் என்ன பண்ணுது 4 ஹவருக்கு இல்லை 1 ஹவருக்கு சேம் 15 மினிட்ஸ்க்கு இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 15 மினிட்ஸில் இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தானா செல்லு, மேலே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ் அதே சப்ளைல கன்ஃபர்மேஷன் கொடுத்தானா செல்லு. ஓகேங்களா? சிம்பிள் தான். கன்ஃபர்மேஷன் பார்த்து என்டர் ஆகிக்கலாம். ஓகேங்களா? முக்கியமான விஷயம் டைம் ஃப்ரேம் வந்து முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ கோல்டு வந்து பார்த்துங்க, இதான் வந்து மூமெண்ட். ஸோ யூரோ ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ யூரோ ஹிஸ்ட்ரியில் ஒரு சின்ன ஒரு இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து 4 ஹவருக்கு வந்தேன். 4 ஹவரில் இருந்து 15 மினிட்ஸ் போனேன். இது ஓகே. ஓகேங்களா? இப்போ 15 மினிட்ஸில் இருக்கிற டிமாண்டில் நான் வந்து எகைன் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா 5 மினிட்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கக்கூடாது. பார்க்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டீங்க. மறுபடியும் பார்க்க வேண்டாம். நான் ஏன் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்தேன், நீங்கள் வந்து சொல்கிறீங்க பார்க்கக்கூடாதுன்னு, அப்புறம் நீங்கள் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல பெருசாக இருந்துச்சு டிமாண்டு. ஓகேங்களா? பெரிய டிமாண்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சு. ஒரு சூப்பரான, ஏன்னா சோச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கிரியேட் பண்ண ஸ்விங்கு. ஓகேங்களா? அப்போ இது பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. அதான் காமனான விஷயம். அப்போ அது இல்லாம டிமாண்டும் பெருசா இருக்கு. எனக்கு 1:1.5 தான் வரணும். அப்ப அந்த மாரி தான் இருக்கு இந்த இடத்துல. அப்ப நான் அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கறது தப்பு கிடையாது. ஸோ அதே மாரி கன்ஃபர்மேஷன் பார்த்தேன். இந்த இடத்துல வந்து ஸ்வீப் பண்ணிருக்கு. இன்கேஸ் கன்ஃபர்மேஷன் பார்க்காம நான் பை போயிருந்தேன் அப்படின்னா, எனக்கு எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆயிருக்கும். ஆனா இப்ப வந்து ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் வந்துட்டேன். இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் நான் இந்த இடத்துல இப்ப சோர்ஸ் வந்து கொடுக்குது. 15 மினிட்ஸ்ல இருக்கேன். அப்போ நான் இந்த இடத்துல 15 மினிட்ஸ்க்குள்ள 5 மினிட் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? 5 மினிட் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை பண்ணலாமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் சேம் டைம் ஃப்ரேம்லேயே ஒரு ஸ்வீப்போ இல்லை இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் நடக்குதான்னு பாருங்க. ஸோ இப்போ நான் இந்த இடத்த தப்பாக ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். 5 மினிட் கன்ஃபர்மேஷனுக்கு நான் போயிட்டேன். தப்பாக ப்ளே பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது நான் இந்த இடத்துல பை வந்து போயிருப்பேன். எனக்கு வந்து இது வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆயிரும். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ கீழே வந்து எனக்கு டிமாண்ட் இருக்கா? இங்க வந்து ஒரு டிமாண்ட் இருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ இந்த டிமாண்ட்ல வந்து நான் போடுறேன் அப்படின்னா, அது வந்து ஓவராலா எனக்கு எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ புரியலன்னா எகைன் மார்க் பண்றேன். ஸோ இந்த டிமாண்ட்ல இருந்து நான் வந்து போடுறேன் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அப்போ அது வந்து எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகும். ஓவராலா எஸ்எல் போறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? ஆனா நம்ம 5 மினிட்டுக்கு போகாம ஏன் 15 மினிட்ஸ்ல நம்ம என்டர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ சேம் டைம் ஃப்ரேம்ல என்டர் ஆகிக்கலாம். ஏன்னா ஓவராலா நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து வந்துட்டோம். இப்போ நான் சேம் டைம் ஃப்ரேம்ல என்டர் ஆகுறதுனால நம்ம ரூல் படி ப்ரீவியஸா இருக்கக்கூடிய லோவர்ல அதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி வைக்கிறேன். இப்போ அங்க எஸ்எல் அடிச்ச ட்ரேடு தான் இப்போ எனக்கு இங்க ப்ராஃபிட்ல வந்து ஓடிட்டு இருக்கு. புரியுதுங்களா? டைம் ஃப்ரேம் வந்து கரெக்டா ப்ளே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிற ட்ரேட் எல்லாமே லாஸ் ஆயிரும்.